ஹாய் வீவர்ஸ், இது 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவும் 9th புக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அந்த வீடியோக்களுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இன்றைக்கி குடிமையில் 5வது லெசன் உள்ளாட்சி அமைப்புகளில் இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் 1992ஆம் ஆண்டு அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள் எந்தெந்த சட்டங்கள் திருத்த சட்டங்களாக இருந்துச்சு 1992 அப்படின்னா 73 மற்றும் 74 சட்டங்கள் தான் திருத்த சட்டங்களாக இருந்தது. நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்ட நாள் ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ரிப்பன் பிரபு 1935 இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் தன்னாட்சியை அறிமுகப்படுத்துச்சு. இந்த சட்டம் 1937 நடைமுறைக்கு வந்தது. 1937. இந்திய அரசு சட்டம் 1935. இங்கே பார்க்கலாம். சமூக அபிவிருத்தி திட்டம் 1952 கொண்டு வரப்பட்டது. சமூக அபிவிருத்தி திட்டம் அப்புறம் மற்றும் தேசிய நீட்டிப்பு சேவை 1953 ஆகியன 1957ஆம் ஆண்டின் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திற்கு அடிப்படையாக திகழ்ந்தது இந்த திட்டங்கள் தான். நெக்ஸ்ட் கீழே ரிப்பன் பிரபு 1882ஆம் ஆண்டில் உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு தான். அவர் மூலமாக தான் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியிருக்காரு. உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலமாக தான் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு ஆவார். ஆண்டு 1882. இங்கே 1950 மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்டது. மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்டது 1950. உள்ளூர் நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்பாக வெளியான விவரங்களில் தொடர்ச்சியாக 1958 மதராஸ் பஞ்சாயத்து சட்டமும் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்டன. எந்த ஆண்டுனா 1958. அப்புறம் கீழே இங்கே பார்த்தோம்னா இது தெரியும். கிராம சபை வருஷத்தில் 4 முறை கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும். ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 உழைப்பாளர் தினம், அப்புறம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி பிறந்த தினம். இந்த 4 தினங்களில் தான் வருடம் முழுவதும் கிராம சபை கூடுகிற நாட்கள். இந்த பாக்ஸில் காந்தியின் கிராம சுயராஜ்யம். இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்பதை உணர்ந்தார் காந்தியடிகள். இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு உணர்ந்தவர் யாருன்னு கேட்டால் காந்தியடிகள் ஆவார். இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டைம் இருக்கும்போது ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நகராட்சி தலைவராக பெரியார் ஈவேரா ராமசாமி அவர்கள் 1917ஆம் ஆண்டில் இருந்து பல ஆண்டுகள் ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக பதவி வகித்தார். எப்போ இருந்துன்னா 1917 இருந்து. அதுக்கப்புறமா அவரது பதவி காலத்தில் ஈரோடு நகராட்சி மக்களுக்காக முறையான குடிநீர் வசதி மற்றும் சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி தருவதில் முனைப்பு காட்டியிருக்காரு. 1919 குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் முறையினை பெரியார் செயல்படுத்தினார். பெரியார் எந்த வருஷம் குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யும் முறையினை செயல்படுத்தினார் அப்படின்னா 1919. இத்திட்டத்தினை முதலில் செயல்படுத்தியவர் பெரியார் என அறியப்படுகிறது. குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் முறையினை முதல்ல செயல்படுத்தியவர் யார் அப்படின்னா செயல்படுத்தினவர் யார் அப்படின்னா பெரியார் அவர்கள். 1994ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் புதிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு நடைமுறையில் உள்ளது. தமிழ்நாட்டில் புதிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எந்த ஆண்டிலிருந்து நடைமுறையில் உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா 1994. குடிமையல் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பொருளியலில் இருக்கிற ஒரு 2-3 பாடங்கள் இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பொருளியலில் இந்த பாக்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவில் மனித வளங்களின் வளர்ச்சிக்கு மனித வள மேம்பாடு அமைச்சகம் பொறுப்பாக இருக்குது.
இது பொருளியல்ல ஃபர்ஸ்ட் லெசன் 9th சோசியல் புக்கு தான். இந்தியாவில் மனித வளங்களின் வளர்ச்சிக்கு மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் தான் பொறுப்பு. இதன் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லி சாஸ்திரி பவனில் அமைந்துள்ளது. மனித வளங்களின் வளர்ச்சிக்கு மனித வள மேம்பாடு அமைச்சகம் இருக்கிற தலைமையகம் எதுன்னா புதுடெல்லி சாஸ்திர பவனில் அமைந்திருக்கு. இந்த பக்கம் உங்களுக்கு தெரியுமா, தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் தென் மாநிலங்களில் 2வது இடத்தை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் வந்து தென் மாநிலங்களில் நம்ம மாநிலங்கள்லாம் 2வது இடத்தை பெற்றிருக்கு. தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளது. தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கான சேர்க்கையானது இந்தியாவில் மிக உயர்ந்ததாகும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உயர்கல்விக்கான சேர்க்கை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கலாம். இந்திய அரசியலமைப்பு பிரிவு 51AG தான் வந்து காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் காட்டு உயிர்கள் மற்றும் இயற்கை சூழலை பேணவும் மேம்படுத்தவும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கவும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் கடமைப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு வலியுறுத்துகிற ஆர்டிக்கல் பிரிவு எது அப்படின்னா 51AG தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 51AG இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் இயற்கை சூழலை பேணணும், மேம்படுத்தணும், அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு குடிமகனும் கடமைப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற வலியுறுத்துகிற ஆர்டிக்கல் பிரிவு எது அப்படின்னா 51AG. கீழே இந்த அட்டவணை பார்க்கலாம். இந்தியாவின் சுற்றுச்சூழல் சட்டங்கள் இருக்குது. இதில் 6 சட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 6 சட்டங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீவர்ஸ். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010, தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010, பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1986, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அல்லது சுற்றுச்சூழல் சட்டம் 1986, வன பாதுகாப்பு சட்டம் 1980, வன சட்டம் 1980, நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதல் தடுப்பு சட்டம் 1974, நீர் மற்றும் நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதல் தடுப்பு சட்டம் 1974 கொண்டு வரப்பட்டிருக்கு. வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1972, வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1972. இதெல்லாம் இந்தியாவில் இப்போ இருக்கிற சுற்றுச்சூழல் சட்டங்கள் தான். இது எல்லாமே இந்த 6 சட்டங்களும் சுற்றுச்சூழல் குறித்ததான சட்டங்கள். நெக்ஸ்ட்டு பொருளியல்ல 2வது லெசன் என்னென்னா இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு. இதில் வந்து உங்களுக்கு தெரியுமா, இடைக்கால வரலாற்று காலத்தில் இந்தியாவில் டெல்லி சுல்தான் வந்து பெரோசா துக்ளக் தான் வேலை வாய்ப்பினை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார். இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யாருன்னா டெல்லி சுல்தான் பெரோசா துக்ளக் அவர்கள் ஆவார். உங்களுக்கு தெரியுமா, தனது அரசாட்சியில் ஷெர்ஷா சூரி 1540 முதல் 1546 ஆண்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷெர்ஷா சூரி குடிமக்களுக்கும் இராணுவத்திற்குமான ஒரு புதிய நிர்வாக முறையை அமைத்தார். 1940 முதல் 1546 காலகட்டங்களில் குடிமக்களுக்கும் இராணுவத்திற்கும் ஒரு புதிய நிர்வாக முறையை அமைத்தவர் யார் அப்படின்னா ஷெர்ஷா சூரி அவர்கள்தான். அவர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட 178 கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயம் ரூபியா என்றழைக்கப்பட்டது. 178 கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயம் எப்படி அழைக்கப்பட்டுச்சுன்னா ரூபியா என்று அழைக்கப்பட்டது. அது வந்து யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா ஷெர்ஷா சூரி. அது எத்தனை கிராமுன்னா 178 கிராம் எடை கொண்ட அது என்ன நாணயம் அப்படின்னா வெள்ளி நாணயம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்நாணயம் முகலாயர், மராத்தியர் மற்றும் ஆங்கிலேயர் காலம் வரை
புழக்கத்தில் இருந்துச்சு. 178 கிராம் கொண்ட வெள்ளி நாணயம், அது ரூபியான்னு அழைக்கப்பட்டுச்சு. அதை அறிமுகப்படுத்தினவர் ஷெர்ஷா சூரி. அது ஆங்கிலேயர் மராத்தியர் காலம் வரைக்குமே புழக்கத்தில் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும், த ப்ராப்ளம் ஆஃப் த ருபி அண்ட் இட் சொல்யூஷன் என்ற ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில்தான் இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் 1934 உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் 1934 எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, எந்த கட்டுரை அப்படின்னா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அப்படிங்கிற ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. எதுனா இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் 1934 உருவாக்கியிருக்காங்க. இதுவும் பார்த்துக்கலாமா. நாடு செலவாணியின் பெயர். இந்தியாவில் ரூபாய், இங்கிலாந்தில் பவுண்டுன்னு சொல்லுவாங்க, ஐரோப்பிய ஒன்றியத்தில் யூரோ, கனடாவில் டாலர், ஜப்பானில் என், சீனாவில் யுவான், சவுதி அரேபியாவில் ரியால்னு சொல்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் டாலர், மலேசியாவில் ரிங்கிட், பாகிஸ்தானில் ரூபாயின்னு சொல்கிறோம், நம்மள மாதிரி தான் அவங்களும் ரூபாயின்னு சொல்கிறாங்க, இலங்கையிலையும் ரூபாயின்னு தான் சொல்கிறாங்க. இதுவும் ஒரு ஞாபகமாக வச்சுக்கோங்க, இது நல்லது தான் நமக்கு. இந்த பாக்ஸ் பார்த்துக்கலாம். இந்தியாவில் பணம் எவ்வாறு அச்சிடப்படுகிறது. இந்தியாவில் 1917 தான் முதலில் 1 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நோட்டுகள் தயாரித்து வெளியிடப்பட்டன. 1935 பண பொறுப்பு அனைத்தும் இந்திய ரிசர்வ் வங்கி கைக்கு வந்துச்சு. எந்த வருஷம்னா 1935. 1 ரூபாய் 2 ரூபாய் நோட்களை தான் முதல்ல தயாரிச்சிருக்காங்க, வெளியிட்டாங்க 1917. அப்புறம் அதன் பிறகு 500 ரூபாய் நோட்டு பணத்தை அறிமுகப்படுத்தியது ரிசர்வ் வங்கி. 1940 மீண்டும் இந்தியாவில் 1917 தான் முதலில் 1 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நோட்டுகள் தயாரித்து வெளியிடப்பட்ட ஆண்டு 1917. 1935 பணப்பொறுப்பு அனைத்தும் இந்திய ரிசர்வ் வங்கி கைக்கு வந்துச்சு. அதன் பிறகு 500 ரூபாய் நோட்டு பணத்தை அறிமுகப்படுத்தியது ரிசர்வ் வங்கி. 1940 மீண்டும் 1 ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டுச்சு. ஃபஸ்ட்டு 1917, அதுக்கப்புறம் 40 மறுபடியும் 1 ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டாங்க. 1947 ஆண்டு வரை 6ஆம் ஜார்ஜின் உருவம் பொறித்த பணமே புழக்கத்தில் இருந்துச்சு. 1947 வரையிலும் 6ஆம் ஜார்ஜின் உருவம் பொறித்த பணம் தான் புழக்கத்தில் இருந்தது. என்ன உருவம் பொறித்த, யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருந்ததுன்னா 6ஆம் ஜார்ஜ். சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய அரசால் நோட்டுகள் வெளியிடப்பட்டன. சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் இந்திய அரசால் நோட்டுகள் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த லெசன் பொருளியல்ல லாஸ்ட் லெசன் தான், கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக வந்துட்டோம். இது இதில் உங்களுக்கு தெரியுமா, இது தமிழகத்தின் வேளாண்மை. இந்த லெசன் ஒரு அடுத்தடுத்த வீடியோவில் முழு லெசனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இந்த வீடியோவில் இது மட்டும் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா, தென் இந்தியாவின் 3வது பெரிய ஆறு காவிரி தான். அது 765 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. தென்னிந்தியாவின் 3வது பெரிய ஆறு காவிரி. அது எத்தனை கிலோமீட்டர் நீளம் கொண்டதுன்னா 765. காவிரி ஆற்றின் குறுக்கே தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை மற்றும் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியுமா, உலகிலேயே மெக்சிகோ அமெரிக்க ஐக்கிய நாடு இடையிலான இடப்பெயர்வு பாதையே 2010ஆம் ஆண்டில் மிகப்பெரிய இடப்பெயர்வு பாதையாக இருக்குது. உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை எதுன்னா ஆர்டிக் டென் பறவை ஆகும். உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை ஆர்டிக் டென் ஆகும். வீவர்ஸ், இதோட 9th சோசியல் புக்கு முழுசாக நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.